ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் சந்திர திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் செவ்வாய் திசை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். செவ்வாய் அப்படின்னாலே அதுக்கு பேர் சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், தளபதி, இப்படி நிறைய பேர் உண்டு. வீடு, நிலம், மனை, வெடிபொருட்கள், சர்க்கஸு, தைரியம், இராணுவம், காவல்துறை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உரிய கிரகம் செவ்வாய் தான். செவ்வாய்ங்கிறது ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிரச்சனையை பேசி தீர்த்தால் சூரியன், தீர்த்துட்டு பேசுனா அதுக்கு பேர் செவ்வாய். வீரத்தில் சூரியனையும் மிஞ்சி நிற்கக்கூடியது செவ்வாய் தான். செவ்வாய் தானே ரத்தத்துக்கு உரியதாக சொல்கிறோம். அப்போ ரத்தத்தில் உடம்புல ரத்த ஓட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் தான். இதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த செவ்வாய் திசை ஒருத்தங்களுக்கு எப்படி நடக்கும், எப்படி வேலை பார்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் சூரியன் மாதிரி ஒரு பாவ கிரகம் தானே, அதனால் நெருப்பு கிரகம் தானே. செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துலேருந்து தான் இந்த செவ்வாய் அந்த திசை நடத்தக்கூடிய செவ்வாய் அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். மற்ற இடங்களில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. இப்போது செவ்வாய் லக்னத்திலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சொல்லுவாங்கள்ல, இவர் மூளைச்சூடு பிடிச்ச பார்ட்டி, எதுவாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு சண்டைக்கு வர மாதிரியே பேசுவாங்க சில பேர். சொன்னோன்னு அப்படியே நுனி நாக்கில் பேசி கோவம் வந்துடும். அப்படியே சுள்ளுன்னு கோவத்தில் கண் செவந்து போயிடுதில்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் இருந்து திசை நடத்துதுன்னா இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க. ஒரு ரத்தம் அப்படியே பீறிட்டு கிளம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கோபம் வரும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் அது அவ்வளோ சிறப்பாக சொல்ல முடியாது. இவங்களுக்கு அடிக்கடி உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய வரும். செவ்வாய் பொதுவாக ஆட்சி உச்சம் பெற்றிருந்ததுன்னா அந்த செவ்வாய் ஓரளவு நல்ல பலன்களை கொடுத்தாலும், செவ்வாய் ஒரே இடத்துக்கு உரிய கிரகம் இல்லை இல்லையா. சூரியன் சந்திரன் மாதிரி மேஷத்துக்கும் உரியது, விருச்சிகத்துக்கும் உரியது தானே. அப்போ ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல ஆதிபத்தியம் இருக்கும், இன்னொன்று அதே 6, 8, 12 கூட இருக்கலாம் இல்லையா. அதனால் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த செவ்வாய் திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தால், பொதுவாக செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா வாக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் இல்லையா. எது கேட்டாலும் அவங்க வாயில் நெருப்பு பறக்கிற அளவுக்கு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து நடந்ததுன்னா குடும்பத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க ஒன்று பேசுனாங்கன்னா இன்னொருத்தவங்க அடங்கி போனாங்கன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. இல்லை விட்டு கொடுத்து போகணும், கொஞ்ச நேரம் காதில் வாங்காமல் இருந்து திருப்பி கூட சொல்லலாம். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பேசுகிற பேச்சே எதிரிகள் ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்களுக்கும் கோவத்தை உருவாக்குற அளவுக்கு ஒரு பேசிடுவாங்க இவங்க. அதனால் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அடுத்து செவ்வாய் 3ஆம் இடத்துலேருந்து திசை நடத்துதுன்னா, பொதுவாக செவ்வாய் 3ஆம் இடத்துலேருந்து நடத்துறது நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அளவுக்கு அதிகமான தைரியத்தை கொடுக்கும், அளவுக்கு அதிகமான வெற்றியை கொடுக்கும், கீர்த்தியை கொடுக்கும், எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுக்கும். ஆனால் அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை சுபக்கிரகம் பார்த்துதான் நல்லது. இந்த 3ஆம் இடம்ங்கிறது மிதுனம், கன்னி மாதிரி புதனுக்குரிய வீடாக இருந்தால் அது பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்காது. அதனால் எந்த இடத்துல 3ஆம் இடமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த ராசி வீடுகளில் இருந்து இந்த திசையை நடத்துது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த 3ஆம் இடத்துக்குரிய செவ்வாய்க்குரிய திசை எப்படி இருக்குங்கிறத நாம் சொல்ல முடியும். செவ்வாய்க்கும் 4ஆம் இடத்துக்கும் உரிய தொடர்பு ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க சொந்த வீடு கட்டணுன்னாலும், வீடு, மனை, நிலம் இதெல்லாம் வாங்கணுன்னா கூட செவ்வாயோட வலிமை நல்லா இருந்தால் தான் வாங்க முடியும். ஸோ செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து ஒரு திசையை நடத்துதுன்னா அந்த திசையில் அவங்களுக்கு வீடு, மனை, நிலம் போன்ற விஷயங்கள் சரியாக அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் அதன் மூலமாக வம்பு வழக்குகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் திசை ஒருத்தருக்கு நடந்ததுன்னா அது நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அடுத்து செவ்வாய் 5ஆம் இடம். செவ்வாய் பொதுவாக இது ஒரு நெருப்பு கிரகம் இல்லையா. 5ஆம் இடத்துல இருந்ததுன்னா சிந்தனைகள் எல்லாத்துலேயுமே ஓவர் ஆக்டிவாக இருக்கும். அதாவது ரொம்ப அதிவேகமாக திங்க் பண்ணுவாங்க, முரட்டுத்தனமாக திங்க் பண்ணுவாங்க. யார் எதை சொன்னாலும் அவங்க மேலே ஒரு கோபத்தை வருமே தவிர அதில் உள்ள பாசிட்டிவ் விஷயங்கள் எடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அடுத்தவங்களை எப்படி அடக்கிறது அப்படிங்கிற சிந்தனை தான் அதிகமாக ஓடிட்டுருக்கோம். அது அவங்க நிம்மதியும் கெடுத்துரும், அவங்களோட சார்ந்தவர்கள் நிம்மதியும் கெடுத்துரும். ஸோ 5ஆம் இடம்ங்கிறது இதை சுபக்கிரகங்கள் ஏதாவது பார்த்துருந்தால் ஓரளவு இது கட்டுப்படும். பொதுவாக 5ஆம் இடம்ங்கிறது செவ்வாய்க்கு ஓரளவு 5ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தினா அவ்வளோ பெரிய விசேஷம் அல்ல. ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். சுபக்கிரகங்களோட பார்வை, குரு மாதிரி ஒரு சுபக்கிரகத்தோட பார்வை பெற்றிருந்ததுன்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி தான் அந்த திசை இருக்கும். செவ்வாய் 5ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தும் போது இந்த விஷயங்களையும் சேர்த்து பார்க்கணும். அடுத்து 6ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் திசை நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த 6ஆம் இடம்ங்கிறது புதனோட வீடாக இருந்துடக்கூடாது. ஏன்னா கன்னியில் செவ்வாய், மேஷலக்கணமாக இருந்து கன்னியில் செவ்வாய் இருந்தால்
கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, செவ்வாய்க்கு கன்னிங்கிறது அவ்வளோ உகந்த இடமே கிடையாது. அதனால் அது வேறு வாரி வற்றி போக வச்சிடும். மற்ற இடங்கள் 6ஆம் இடமாக இருக்கிறது ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும். ஸோ செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து ஒரு திசை நடத்துதுன்னா எந்த போட்டியில் பங்கேற்றாலும் ஓரளவு அவங்க வெற்றிகளை குவிப்பாங்க. தேர்தல் போட்டியாக இருக்கும், இல்லை விளையாட்டு போட்டியாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் வெற்றிகளை குவிப்பாங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரிய அளவுக்கு நோய்களோ கடன்களோ எதிரிகளோட பாதிப்போ இல்லாமல் இருக்கும். அப்படியெல்லாம் ஏதாவது இருந்தால் கூட 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அது பெரிய பாதிப்பை கொடுக்காது. அதெல்லாம் எல்லாமே கட்டுக்கடங்கி தான் இருக்கும். அடுத்து 7ஆம் இடத்து செவ்வாய். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு அது ஒரு நல்ல சிறப்பாக சொல்ல முடியாது. அந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, அந்த செவ்வாயை சுபக்கிரகங்கள் பார்த்துருந்தாலோ, அந்த 7ஆம் இடத்துல இருந்து நடத்தக்கூடிய அந்த செவ்வாய் திசை ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். மற்ற இடத்துக்கு அது சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரம், அதாவது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனையும் நிர்ணயிக்கிற இடம் இல்லையா. இந்த கலஸ்திரத்தானத்தில் போய் செவ்வாய் அமர்வது அவ்வளோ சிறப்பல்ல. இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா, ஒரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா வரக்கூடிய கணவன் வீரியம் மிக்கவனாக இருப்பான். இல்லை ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா வரக்கூடிய மனைவி ரொம்ப வீரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா, அது போருக்கு சரியாக இருக்கும். குடும்பத்துக்கும் அமைதிக்கும் செவ்வாய் பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. அது அடுத்து 8ஆம் இடத்து செவ்வாய். 8ஆம் இடம்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது நல்ல இடம் கிடையாது. பொதுவாக மறைவிடம் சொல்லுவாங்க, ஆயில குறிக்கக்கூடிய இடம். அப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ஒரு திசை நடத்துனா அந்த திசை பெரிய அளவுக்கு நல்லா இருக்காது. 8ஆம் இடத்து செவ்வாய் அப்படிங்கிறது ஏதோ ஆயுதம். செவ்வாய்ங்கிறது ரத்தத்தை குறிக்கக்கூடியது, இன்னொரு பக்கம் ஆயுதங்களையும் குறிக்கக்கூடியது இல்லையா. அப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து நடக்கும்போது அவங்களுக்கு திருமணமும் பாதிக்கப்படும். ஏன்னா கணவன் மனைவியோட சேர்க்கையை குறிக்கக்கூடிய இடமும் 8ஆம் இடம் தான். அப்போ பெண்களாக இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள், இந்த மாதிரி சிக்கல்கள் அதிகமாக இருக்கும், அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கும். பொதுவாக 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ஒரு திசையை நடத்தினா செவ்வாய்க்கு அது உகந்த இடமா இல்லை. அதே சமயத்தில் அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை குரு மாதிரியான சுபக்கிரகங்கள், மற்ற சுபக்கிரகங்கள் பார்த்து இருந்தால் அந்த பாதிப்புகள் உண்மையிலே கட்டுக்குள்ளே கொண்டு வரும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து செவ்வாய் திசை நடக்கும்போது அது பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்து 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து திசை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். 9ஆம் இடம்ங்கிறது அந்த லக்னத்துக்கு எப்பேற்பட்ட இடம், செவ்வாய்க்கு நட்புக்குரிய இடமா, இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கலாம். 8ஆம் இடத்து செவ்வாய் அளவுக்கு 9ஆம் இடத்து செவ்வாய் அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. தந்தை வழியில் நிலப்புலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இருந்தாலும் அந்த செவ்வாயோட நிலவரத்தை பொறுத்து தான் பண்ணும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அளவுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்காது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கொடுக்காது. அடுத்து 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த திசை நடத்தினா எப்படி இருக்கும் பார்க்குறோம். பொதுவாக 10ஆம் இடம்ங்கிறது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் திக்பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ஒருத்தவங்களுக்கு திசை நடத்தினா அவங்க அந்த திசையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைவாங்கங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 10ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த கன்னி அந்த மாதிரி இடங்களாக இருந்துடக்கூடாது. அதே சமயத்தில் அந்த லக்கணத்துக்கு பாதக மாரக ஸ்தானங்களாக இல்லாமல் இருக்கிறது தான் சிறப்பு. அப்போ என்ன சொல்கிறாங்க, திக்பலம் பெற்ற செவ்வாய் திசை நடத்துதுன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு லீடர் அல்லது லீடருக்குரிய அந்த நிலை, பொலிட்டிக்கல் லீடர் தான் எடுக்க வேணாம், தான் செய்யக்கூடிய தொழில், தான் செய்யக்கூடிய வேலையில் அவங்க உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. நிர்வாகத்திறன் ரொம்ப அருமையாக இருக்கும். இவங்க எந்த நிலையில் திக்பலம் சொல்கிறோம்ல, திக்குன்னா அந்த இடத்துல திசை தானே, இவங்க எந்த திசையில் சிந்திக்கிறாங்க, எந்த திசையில் செயல்படுறாங்கங்கிறத பொறுத்து அந்த திசையில் அந்த துறையில் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். பொதுவாக எப்படி பார்த்தாலும் 10ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் திசை நடத்துதுன்னா அவங்களுக்கு அந்த செவ்வாய் திசை முழுவதுமே ரொம்ப நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதனால் இது ரொம்ப பாதிப்புன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது 11ஆம் இடம். 11ஆம் இடம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மூத்த சகோதரம், இந்த மாதிரி உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால, லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால 11ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் திசை நடத்தினால் அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் கொடுக்கும். மூத்தவர்கள், மூத்த வயதில் உள்ள சகோதர சகோதரிகள் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கும். தொழில் ரீதியாக அவங்களுக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்கும். இது சரளக்கணமாக இருக்கிற பட்சத்தில் 11ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் திசை நடத்தினா அந்த திசை அவங்களுக்கு நல்லாவே இருக்காதுங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் இதை நம்ம பார்க்கணும். அடுத்து 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து திசை நடத்தினா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 12ஆம் இடத்துல பொதுவாக இந்த சூரியன், செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். அப்போ செவ்வாய் தோஷம் உள்ள மணமகனுக்கு மணமகள், செவ்வாய் தோஷம் உள்ள மணமகளை தான் பார்க்கணும். செவ்வாய் தோஷம் உள்ள மணமகளுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மணமகனை தான்
தான் பார்க்கணும். 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறவங்க வந்து அது வந்து பெட்ரூம் அது. அதனால் வந்து பெட்ரூம் வந்து எப்போதும் அமைதியாக தானே இருக்கணும். அப்போ கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இணக்கமான உறவு, ஹார்மோனின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, அந்த அளவுக்கு அந்த இணக்கமான உறவு வந்து 12ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் இருக்காது. அதனால் ஓரளவு விட்டு கொடுத்து போகிற தன்மையோடு தான் இவங்க நடந்துக்கணும். 12ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் திசை நடத்துதுன்னா வீடு, மனை, நிலம் இந்த மாதிரி சிலவற்றை இழக்க வேண்டி வரக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். கணவன் மனைவி கூட பார்த்திங்கன்னா பிரிந்து வாழக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரலாம். ஸோ 12ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் திசையை நடத்துறது எந்த வகையிலுமே நல்ல பலன்களை கொடுக்காது. ஆனால் குரு போன்ற சுபக்கிரகங்கள் வந்து அந்த செவ்வாயோட பார்வை சேர்க்கை பெற்றிருந்தால் இந்த திசை ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப யோசிக்கணும். செவ்வாய் வந்து செவ்வாயோட ஆட்சி வீடுகள் அப்படின்னு வரும்போது மேஷம் வந்து செவ்வாய்க்கு ஒரு ஆட்சி வீடு, விருச்சிகம் வந்து செவ்வாய்க்கு ஒரு ஆட்சி வீடு. அப்போது மேஷத்துலேருந்து செவ்வாய் திசை நடத்துதுன்னா அது எந்த இடமா கூட இருக்கட்டும். அப்போ வந்து நீங்கள் அதற்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முருகன் வழிபாடு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ செவ்வாய் அப்படின்னாலே முருகன் எடுக்கக்கூடாது. மேஷத்தில் இருக்கிறது செவ்வாய் திசை நடத்தினால் அது உங்களுக்கு முருக வழிபாடு, மலை மீது உள்ள முருக வழிபாடு வந்து அந்த திசை வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதே விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்து உங்களுக்கு ஒரு திசை நடத்துச்சுன்னா அந்த இடத்துல முருக வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்காது. அம்மன் வழிபாடுன்னு சொல்ல போனீங்கன்னா சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அம்மன் வழிபாடு மேல் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மேஷ செவ்வாய் வந்து முருக வழிபாட்டையும், கீழ் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக செவ்வாய் வந்து அம்மன் வழிபாட்டையும் குறிக்கும். அப்போது விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்து இந்த திசை நடத்துதுன்னா அவங்க வந்து அம்மனை வழிபடுறது அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். அடுத்தது உச்ச செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்களுக்கு மகரத்தில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் திசை நடத்துதுன்னா இங்கே வந்து முருகனை கும்பிடக்கூடாது. மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வந்து ஹனுமன் தான் அதிபதி. இது வந்து பல நூல்களில் ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். செவ்வாயினாலே ஒட்டுமொத்தமாக நம்ம முருகனுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அப்போ உச்சம் பெற்ற செவ்வாய் வந்து திசை நடத்துச்சுன்னா ஹனுமன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை என்று ஹனுமனை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திசை முழுக்களும் நல்ல பலனை கொடுக்கும். இதை இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க. கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தால் கூட அந்த நீச்ச செவ்வாய்க்கும் நீங்கள் வந்து அனுமாருடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும். இன்னொரு பக்கம் இந்த நீச்ச செவ்வாய் உள்ளவர்கள் திசையாக நடக்கும்போது இப்போ சொல்லுவாங்கள்ல, கழுதை வந்து கண்ணு எதுக்க பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நீச்ச செவ்வாய் வந்து ஒரு கழுதையை குறிக்கக்கூடிய ஒரு இடமா அந்த இடத்துல மாறிடும். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த வீட்டு வாசலில் சில பேர் இந்த கழுதை படங்கள்லாம் மாட்டி வச்சுருக்காங்கல்ல, எண்ணெய் பார் யோகம் வரும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கழுதை படங்களை மாட்டி வச்சுக்கிறது நல்லது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் செவ்வாய்க்கிழமைகளில் கழுதையோட தரிசனம் பண்ணால் நல்லது. இது நான் சொல்லலை, நம்முடைய முன்னோர்கள், நிபுணர்கள், ஜோதிட நிபுணர்கள் எல்லா அனுபவத்தில் ஆய்ந்து சொல்லக்கூடிய ஒரு உண்மையை தான் நான் சொல்கிறேன். அடுத்தது செவ்வாய் திசை எந்த இடத்துலேருந்து ஓரளவு அவங்களுக்கு ஒரு கெடு பலனாக தான் செஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கும்போது நிலத்தை வந்து தானமாக பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. எத்தனை பேர் இன்றைக்கி நிலம் விற்கிற விலைக்கு தானமாக பண்ண முடியும்? அதனால் ஒரு சின்ன இடம், ஒரு வழிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 சதுரடி விட்டோம்னா வழி கிடைக்கணும், அதை அப்படி கொடுத்துடலாம், பொதுமக்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். நல்ல வசதியானவர்கள் அந்த நிலங்களை வந்து பள்ளிக்கூடங்களுக்கு, கோயில்களுக்கு இப்படிலாம் தானமாக கொடுக்குறாங்க, இது கொடுக்கலாம். இல்லாதவர்கள் என்ன பண்ணுறது? அவங்களும் ஒன்று பண்ணலாம். எப்படின்னா, செவ்வாய் வந்து ரத்தத்தை குறிக்கக்கூடிய தானம் இல்லையா, அப்போ ரத்த தானம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து அந்த இடங்களில் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது செவ்வாய் வந்து திசை உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நல்லா வேலை செய்யணும்னா, சூரியனுக்கு எப்படி ஒரு அரசனுக்குரிய கம்பீரமாக இருக்கணும், தானம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னோமோ, சந்திரனுக்கு எப்படி ஒரு தாயுள்ளத்தோட எல்லா பிரச்சனையும் அணுகணும்னு சொன்னோமோ, செவ்வாய் திசை உங்களுக்கு நல்லா வேலை செய்யணும்னா இந்த காலத்தில் நீங்கள் சண்டைக்கு போகிறதோ போருக்கு போகிறதோ சாத்தியம் இல்லைங்கிறதுனால யாராவது துன்பத்தோடு தோண்டு விடுறாங்கல்ல, அவங்களுக்கு தோள் கொடுத்தா போதும். அதாவது அவங்களுடைய துன்பங்களில் கொஞ்சோண்டு பங்கு எடுத்துக்கோங்க. நான் இருக்கேங்க, கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். உங்களுக்கு தம்பி இருந்தால் அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரா, அது மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தால் ஹெல்ப் பண்ண மாட்டாரா, அப்படி நினச்சிக்கோங்க. அப்போ அந்த சகோதர பாசத்தோடு மற்றவங்களோட கஷ்டத்தை நீங்கள் அணுகி உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருந்து திசை நடத்தினாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரத்தை தான் கொடுக்குங்கிறத இந்த இடத்துல நீங்கள் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் செவ்வாய்க்கான பொதுவான சில விஷயங்களை பார்த்துருக்கோம்ல. 8ஆம் இடத்து செவ்வாய் ரொம்ப டேஞ்சராக இருக்கிறதுனால விதவைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. விதவைகள்
தடைகள்னால் சின்ன வயசில் சில பேர் வந்து கணவனை இழந்திருப்பாங்க, வயசானவங்க கணவனை இழந்த வயதானவர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய மனசு குளிர அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம், ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார உதவி செய்கிறான்ல, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா செவ்வாய் எந்த இடத்துலேருந்து நல்ல திசை நடத்தினாலும் இல்லை வந்து மோசமான இடத்துலேருந்து அந்த செவ்வாய் திசையில் கெடு பலன்கள் வந்தாலும் அந்த திசையிலேருந்து தப்பிச்சு உங்களுக்கு நல்ல பலன்கள் வர்றதுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் உதவிகரமாக இருக்கும். என்ன நேயர்களே, செவ்வாயை பற்றி, செவ்வாய் திசையை பற்றி நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் புதன்கிட்டேருந்து நல்ல பலன்களை எப்படி பெற்றுக்கிறது அப்படிங்கிறத குறித்து அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.